லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஷனுடைய அலிமெண்ட்ரி கேனன்னா என்ன, அப்புறம் அதோடைய கிளான்ஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். இப்போ நான் அந்த பாத்வேலாம் பார்த்துருந்தோமா, மவுத் டு அனஸ் வரைக்கும் அந்த லேயர்ஸ் எல்லாம். இப்போ டைஜஷன் ஆஃப் ஃபுட், எப்படி ஃபுட் வந்து டைஜஷன் ஆகுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன், தென் ஃபைனலி டிஸார்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் வந்து எப்படி நடக்குதுன்னா, மெக்கானிக்கலாகவும் நடக்கலாம், கெமிக்கல் ப்ராசஸாகவும் நடக்கலாம். பக்கல் கேவிட்டியில் தான் டைஜஷன் ஆரம்பிக்குது. பக்கல் கேவிட்டினா ஓரல் கேவிட்டி, நம்ம மவுத்னா ஓப்பனிங்க, அதுக்கு உள்ளே இருக்கிறது பக்கல் கேவிட்டி, டீத்து. அங்கேருந்து ஆரம்பித்து டியோடினம் வரைக்கும் முடியுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜிஜனம், இலியம், லார்ஜ் இன்டெஸ்டைன்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் தான் நடக்கும். அவ்வளோ பெரிய டைஜஷன் நடக்காது. ஓகேங்களா. இப்போ டியோடினம் வரைக்கும் நடக்குதா. ஸோ இது என்னென்ன யூஸ் ஆகுது, பக்கல் கேவிட்டியில் சலைவரி ஜூஸ் யூஸ் ஆகுது. இதே வந்து ஸ்டொமக்கில் கேஸ்ட்ரிக் ஜூஸ் யூஸ் ஆகுது. டியோடினத்தில் இன்டெஸ்டைனல் ஜூஸ், பேங்க்ராட்டிக் ஜூஸ்லாம் யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த பக்கல் கேவிட்டி பெர்ஃபார்ம்ஸ் 2 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ், 2 ஃபங்க்ஷன். மேஸ்டிகேஷன், ஃபுட்டை உடைக்கிறது. ஓகேங்களா. அப்புறம் ஃபெசிலிட்டேஷனாக ஸ்வாலோயிங், அப்புறம் ஸ்வாலோ பண்ணுறது. ஸோ மேஸ்டிகேஷனில் இந்த மியூக்கஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேர்த்து கலந்து ஃபுட்டை ஒரு போலஸ் மாதிரி மாற்றி விட்ரும். So the teeth and the tongue with the help of saliva masticate and mix up the food thoroughly. ரவா மிக்ஸ் பண்ணிடும். Mucus in saliva helps in lubricating and othering the masticated food particles into bolus. ஸோ அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இங்கே இருக்குன்னா அதுக்குள்ளே மியூக்கஸ் பூந்து இதை ஒரு போலஸ் மாதிரி ரவுண்டாக ஃபார்ம் பண்ணிடும். ஓகேங்களா. அதர் பண்ணி ஃபார்ம் ஆகிடுமா. இந்த போலஸ் இஸ் தென் கன்வெர்ட் இன்டு த ஃபேரிங்ஸ். அப்புறம் இந்த இதுதான் ஓரல் கேவிட்டினா இது இருந்து என்ன போகும், ஃபேரிங்ஸ்க்கு போகும். அதுக்கப்புறம் ஈசோஃபகஸ் போகும். அப்புறம் இது வந்து ஸ்டொமக்கில் போய்க்கும். ஸோ ஈசோஃபகஸ்க்கு போகும் பை ஸ்வாலோவிங் ஆர் டெக்லிட்டேஷன். டெக்லிட்டேஷன்னா ஸ்வாலோ பண்ணுறதுக்கு பேர் தான் டெக்லிட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த போலஸ் ஃபர்தர் பாசஸ் டவுன் தி த்ரோ ஈசோஃபகஸ். ஈசோஃபகஸ் கீழே போகுது பை சக்ஸசிவ் வேவ்ஸ் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன்ஸ் கால் பெரிஸ்டால்சிஸ். பெரிஸ்டால்சிங்கிற வேவ் அப்படி போகும். தலையில் நின்று சாப்பிட்னாலும் நீங்கள் அது ஸ்டொமக்கு தான் போகும் அந்த சாப்பாடு. எப்படின்னா இப்போ ஸ்டொமக் எப்படி இருக்குன்னா, இங்கே ஒரு பைலோரிக் ஸ்பிங்க்டர் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த பைலோரிக் ஸ்பிங்க்டர் என்ன பண்ணோம், ஒரு வேவ் கிரியேட் பண்ணோம். அந்த வேவ் தான் பெரிஸ்டாலிக் வேவ். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ணி நல்லா எடுத்து போகிறது. ஸோ ஆஃப்டர் ஸ்வாலோவிங். இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ஸ்பிங்க்டர் வந்து இங்கே இருக்கும். அது ஈசோஃபேகஸ்க்கும் ஸ்டொமக்கும் நடுவில் இருக்கிறது கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ஸ்பிங்க்டர். கண்ட்ரோல்ஸ் த பேசேஜ் ஆஃப் ஃபுட் இன்டு த ஸ்டொமக். ஸ்டொமக்கு வந்து ஃபுட் வந்து கொண்டு போகும். ஓகேங்களா. இப்போ கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ஸ்பிங்க்டருங்கிறது அந்த இப்போ வந்து இது ஈசோஃபேகஸ்னால் இது ஸ்டொமக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஃபுட்டு இங்கே வந்துச்சுன்னா திரும்பி போகாமல் தடுக்கிறது இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ஸ்பிங்க்டர், இங்கே இருக்கிற ஸ்பிங்க்டர். நெக்ஸ்ட் சலைவா செக்ரெட் இன்டு த ஓரல் கேவிட்டி. இப்போ ஓரல் கேவிட்டியில் சலைவா செக்ரெட் ஆகும். என்னென்ன சலரி கிளாண்ட் இருக்குது, 3 pairs ஆஃப் சலரி கிளாண்டஸ் இருக்குது. அங்கேருந்து சலைவா உள்ளார செக்ரெட் ஆகும். ஸோ அந்த சலைவா உள்ளார செக்ரெட் ஆகிறதுல நிறைய என்சைம்ஸ் இருக்கும், எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும். எலக்ட்ரோலைட்ஸ் வந்து சோடியம், பொட்டாசியம், குளோரைன், கார்பனேட் இதெல்லாம் இருக்கும். அண்ட் என்சைம்ஸ் இருக்கும். இந்த என்சைம்னா சலைவரி அமிலேஸ், லைசோசைம் என்சைம். லைசோசைம்னா பாக்டீரியா அழிக்கிறது, சலைவரி அமிலேஸுங்கிறது ஸ்டார்ச்சை உடைக்கிறது. இந்த கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் இஸ் இனிஷியேட்டட் இன் த ஓரல் கேவிட்டி. ஸோ ஓரல் கேவிட்டியில் டைஜஷன் இனிஷியேட் ஆயிடுச்சு கெமிக்கல் ப்ராசஸ் பை த ஹைட்ரோலைட்டிக் ஆக்ஷன் ஆஃப் த கார்போஹைட்ரேட் ஸ்பிளிட்டிங் என்சைம். எந்த என்சைம் கார்போஹைட்ரேட் ஸ்பிளிட் பண்ணோம், சலிவரி அமிலேஸ். ஓகேங்களா. சலிவரி அமிலேஸ் தான் என்ன பண்ணும், கார்போஹைட்ரேட்னா ஸ்டார்ச்னா அதை உடச்சி டைசாக்கரைட்ஸாக மாற்றி விடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அது அந்த சலிவரி அமிலேஸ்க்குன்ற பேர் தான் டயலின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சலிவரி அமிலேஸ் நடக்குது. நெக்ஸ்ட் about 30% ஆஃப் ஸ்டார்ச் வந்து ஓரல் கேவிட்டியில் அப்சர்வ் ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க சார். டைஜஸ்ட் ஆகும். ஹைட்ரோலைஸ்னா டைஜஷன் ஆகிறது. தேர் பை திஸ் என்சைம் எது சலிவரி அமிலேஸ். பிஹெச் வந்து 6.8. இந்த பிஹெச் தான் கேட்பாங்க இங்கே என்னென்ன பிஹெச் இருக்குன்ட்டு. இன்ட்டு டைசாக்கரைடு மால்டோஸை கன்வெர்ட் பண்ணிடும். லைசோசைம் ப்ரெசென்ட் இந்த சலைவை ஆக்ட்ஸ் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் தட் ப்ரிவென்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இதுதான் ஸ்டார்ச். இதுதான் டைஜஷன் வந்து ஓரல் கேவிட்டி. ஓரல் கேவிட்டியில் நடக்கிற ஒரே டைஜஷன் இதுதான். ஸ்டார்ச்சை வந்து கார்போஹைட்ரேட்டை மால்டோஸை மாற்றுறது. இது ஒரு டைசாக்கரைடு. என்சைம் யூஸ் பண்ணுறது சலிவரி அமிலேஸ், பிஹெச் 6.8. நெக்ஸ்ட் இது வந்து சலிவால் முடிஞ்சா இப்போ வந்து ஓரல் கேவிட்டியில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சிச்சு. சலிவரி அமிலேஸ் தான் பண்ணுதுங்க வேலையை. 30% டைஜஸ்ட் ஆகுது. அடுத்தது வந்து நம்ம ஸ்டொமக்கு போகிறோம். இந்த மியூக்கஸ் ஆஃப் ஸ்டொமக் ஹேஸ் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ். ஸோ இங்கே தான் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் இருக்குது. இந்த கேஸ்ட்ரிக் கிளான்ஸில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொதுவாக உங்களுக்கு என்ன தெரியும், எப்படி வந்து ஸ்டொமக்கில் செக்ரெட் ஆகும், HCl செக்ரெட் ஆகும்னு தெரியும். அந்த HCl பாதுகாக்கிறதுக்கு மியூக்கஸ் ப்ளஸ் பைகார்பனேட் இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா. தென் HCl மியூக்கஸ்ஸு ப்ளஸ் பெப்சினோஜன் இருக்கும். தென் லாஸ்ட்டாக வந்து ஒரு இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் செக்ரெட் ஆகும் HCl கூட. அந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் எதுக்குன்னா விட்டமின் B12 அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. இது எக்ஸ்ட்ரின்சிக்னு சொல்லுவாங்க. ஸோ விட்டமின் B12 வந்து இது கூட ஜாயின் ஆகி கொண்டு போனால் தான் அப்சர்வ் ஆகும். இது இம்பார்ட்டன்ட். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் ஆப்சென்ட்னா நீங்கள் விட்டமின் B12 அப்சர்வே ஆக முடியாது. விட்டமின் B2ங்கிறது ஒன்லி நான்வெஜ்ஜில் தான் சோர்ஸ் இருக்குது. வெஜ்ஜில் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, வெஜ்ஜில் சோர்ஸ் இல்லை.
ஸோ அப்போ வந்து டிஃபிஷியன்சி ஆயிரும் நம்ம என்ட்ரன்ஸ் ஃபேக்டர் லூஸ் ஆயிடுச்சுன்னா. ஸோ மியூக்கஸ் நெக் செல்ஸ் விச் செக்ரெட் மியூக்கஸ். ஸோ கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் ஹவ் 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். 3 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது கேஸ்ட்ரிக் கிளான்ஸில். ஃபஸ்ட்டு வந்து மியூக்கஸ் நெக் செல்ஸ். மியூக்கஸ் நெக் செல்ஸுங்கிறது மியூக்கஸ் செக்ரெட் பண்ணணும். என்னென்ன செல்ஸ்னு எங்கே இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும், அதை கேட்பாங்க கொஷின்ஸில். நெக்ஸ்ட் பெப்டிக் ஆர் சீஃப் செல்ஸ் விச் செக்ரெட் ப்ரோஎன்சிம் பெப்சினோஜன். ஸோ பெப்டிக் செல்ஸ் ஆர் சீஃப் செல்ஸுங்கிறது பெப்சினோஜன் செக்ரெட் பண்ணும். இது வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கிறது. இது வந்து மறுபடியும் ஆக்டிவாக மாறணும்னா HCl கூட கான்டாக்ட் வச்சுன்னா ஆக்டிவாக மாறிடும். நெக்ஸ்ட் பேரட்டில் ஆர் ஆக்சின்டெக் செல்ஸ் விச் செக்ரெட் HCl அண்ட் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். இந்த ஃபேக்டர் தான் அப்சார்ப்ஷன் விட்டமின் B12க்கு யூஸ் ஆகும். இந்த ஸ்டொமக் ஸ்டோர்ஸ் த ஃபுட் ஃபார் 4 to 5 years. 4 to 5 மணி நேரம் ஸ்டொமக்கில் இருக்கும். ஃபுட் மிக்சஸ் தரவுலி வந்து அசிடிக் கேஸ்ட்ரிக் ஜூஸ். HCl கூட நல்லா தரவாக மிக்ஸ் ஆயிரும். அந்த மஸ்குலர் வந்து போட்டு அரைச்சிட்டே இருக்கிறதுனால அதுக்கு பேர் கைம். ஸோ இப்போ பாலஸுங்கிறது நம்ம வந்து இங்கே மியூக்கஸோட சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது பாலஸ். இங்கே ஓரல் கேவிட்டியில் அதுதான் வந்து ஸ்டொமக்கு வந்துச்சு. ஸ்டொமக்கு வந்தோடனே இது கைமாக மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ பாலஸுங்கிறது ஃபுட்டு ப்ளஸ் மியூக்கஸு. அதே வந்து கைமுங்கிறது ஃபுட்டு, அது பாலஸு ப்ளஸ் என்னது HCl. இந்த ப்ரோஎன்சைம் பெப்சினோஜன் எக்ஸ்போசர் டு HCl. இந்த பெப்சினோஜன் ஆக்டிவேட் ஆகிடும். HCl எக்ஸ்போஸ் ஆனோடனே இது கன்வெர்ட் இன்ட்டு ஆக்டிவ் என்சைம் பெப்சினாக மாறிடும். இந்த ப்ரோட்டோலைட்டிக் என்சைம் ஆஃப் ஸ்டொமக் இதுதான் வந்து ப்ரோட்டோலைட்டிக் என்சைம். ஸோ இந்த பெப்சின்ங்கிறது ப்ரோட்டோலைட்டிக் என்சைம். என்ன இப்போ கார்போஹைட்ரேட் ஸ்பிட்டிங் என்சைம்னா ஸ்டார்ச் மால்டோஸாக மாற்றும். அப்புறம் இன்னும் கார்போஹைட்ரேட் உடைக்கிற டைசாக்கரைடேசஸ் அப்படிலாம் வந்துச்சுன்னா மால்டோஸை என்ன இருக்குது குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை குளுக்கோஸ் இருக்குன்னா இந்த குளுக்கோஸ் வாடி மாற்றும். இது டைசாக்கரைட்னா இங்கேருந்து மோனோசாக்கரைடாக மாற்றும். இங்கெல்லாம் இது டைசாக்கரைடைசஸ். இங்கே ஒரு என்சைம் யூஸ் பண்ணலாம். ப்ரோட்டீனை உடைக்கிறது ப்ரோட்டியேசஸ். இந்த ஏசஸ்னால் வரதெல்லாம் என்சைம். லிப்பிட்னா ஃபேட்டை உடைக்கிறது லிப்பேசஸ். இதுதான் கான்செப்ட். ஸோ ப்ரோட்டீன்ஸை உடைக்கிறது என்னது ப்ரோட்டியேசஸ். இந்த ப்ரோட்டியேசஸ் என்னது பெப்சின்னா ஒரு ஆஃப் த ப்ரோட்டியேஸ். இந்த என்சைம் என்ன ப்ரோட்டீனை ப்ரோட்டியான்சன் இல்லை பெப்டைட்ஸாக மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோட்டியோசஸ், பெப்டைட்ஸ், பெப்டோன்ஸ் இதெல்லாம் மாற்றிடும். இதெல்லாம் இதிலிருந்து இன்னும் கன்வெர்ட் ஆகி கடைசியில் அமினோ ஆசிட் மாற்றணும். ஸோ அப்போ நிறைய ப்ராசஸ் இருக்குது இது கன்வெர்ட் ஆகிறதுல. ஸோ பெப்டின் கன்வெர்ட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இன்ட்டு ப்ரோட்டியோசஸ் அண்டு பெப்டைட்ஸாக மாற்றிவிடும். இப்போ வந்து ப்ரோட்டீன் கன்வெர்ட் பண்ணிடுச்சா. ஸோ இந்த மியூக்கஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ் இருக்கும் இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ்லேயே. இது என்ன பண்ணோம், ப்ரொடெக்ட் பண்ணணும் அந்த மியூக்கஸ் எபித்திலியம் இந்த கேஸ் அதாவது ஸ்டொமக்கில். Important role in rubrication and protection of the mucous epithelium from excoriation by the highly concentrated HCl. இந்த HCl வந்து அந்த மியூக்கஸ் மெம்பரேனை அரிக்காமல் தடுக்கிறது இந்த மியூக்கஸும் பைகார்பனேட் தான். ஓகேங்களா. எது இந்த மியூக்கஸும் பைகார்பனேட்டும் இது இங்கே கேஸ்ட்ரிக் ஜூஸில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இது நல்லா பாதுகாக்கப்படுது. நெக்ஸ்ட் HCl வந்து என்ன pH இருக்குது 1.8 pH. அப்போ கேஸ்ட்ரிக் ஜூஸில் என்ன pH 1.8. அதே மேலே வந்து சலிவரி அமிலேஸில் 6.8 pH. ஸோ இதெல்லாம் மறந்துடக்கூடாது நீங்கள். இட் இஸ் ஆப்டிமம் ஃபார் பெப்சின். அங்கே தான் வந்து பெப்சின் வந்து வேலை செய்யும். ஸோ என்ன ஆப்டிமம்னா ஒவ்வொரு என்சைமுக்கும் ஒரு ஆப்டிமம் pH இருக்கும். ஓகேங்களா. அந்த pHல தான் ஆக்ட் ஆகும். இப்போ இதுக்கு வந்து 1.8 தான் ஆப்டிமம். அங்கே அந்த pHல தான் ஹைலி ஆக்டிவாக இருக்கும். அது கீழே போனாலும் மேலே போனாலும் ரொம்ப கம்மியாகிடும். ஓகேங்களா. இன்னொரு என்சைம் அதாவது கேஸ்ட்ரிக் ஜூஸில் எக்ஸ்ட்ரா ஒரு என்சைம் இருக்கும் ரெனின்னுங்கிறது. இது எங்கே இருக்குன்னா குழந்தைங்களுக்கு இருக்கும், இன்ஃபேண்ட்டில் இருக்கும். ஏன்னா அதுக்கெலாம் வந்து மில்க்கு தான் அதிகமாக சாப்பிடும். ஸோ அந்த மில்க்கை வந்து உடைக்கிறதுக்கு இந்த ரெனின் யூஸ் ஆகும். ரெனின் வந்து இஸ் ப்ரோட்டோலைட்டிக் என்சைம். ஃபவுண்ட் எதுவும் ப்ரோட்டோலைட்டிக் என்சைம்னா ப்ரோட்டீன் உடைக்கிறது தான். ஃபவுண்ட் இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஆஃப் இன்ஃபேண்ட்டில் இருக்கும். விச் ஹெல்ப்ஸ் இந்த டைஜஷன் ஆஃப் மில்க் ப்ரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் லிப்பேசஸ் ஆர் ஆல்சோ செக்ரெட்டட் பை த கிளான்ஸ் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ். லிப்பேசஸும் செக்ரெட் பண்ணும். இந்த லிப்பேஸ் என்ன பண்ணும், ஃபேட்டை உடைக்கிறது தான் லிப்பேஸோட லிப்பேசஸ். ஃபேட்னா ட்ரைக்ளிசரைடாக இருக்கும். ஓகேங்களா. இதை டைக்ளிசரைடு இல்லை மோனோக்ளிசரைடாக மாற்றும். நான் வந்து ஃபஸ்ட் எழுதிடுறேன். ஸோ ப்ரோட்டீனை உடைக்கிறது என்ன வேணால் மாற்றலாம். இது ப்ரோட்டியேசஸ். ஓகேங்களா. அது பெப்சினாக இருக்கலாம். இல்லை அடுத்தது ட்ரிப்சினோஜன்லாம் இங்கே வரும் பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் அப்படி இருக்கலாம். அதை உடச்சி பெப்டோன்ஸாக மாற்றும். ப்ளஸ் ப்ரோட்டியோசஸ்ன்னு மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை பெப்டைட்ஸாக மாற்றும். இதை வந்து அமினோ ஆசிட்டை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நடுவில் இன்னொரு என்சைம்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் வச்சுக்கோங்க. ஸ்டார்ச் வந்து மால்டோஸாக மாற்றும். இதுக்கு ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் என்சைம் வரும். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ்னால் சப்ஸ்டன்ஸு. இந்த டிஇஎஸ் ஹைட்ரேட்ஸ் சப்ஸ்டன்ஸு. டிஇஎஸ் எடுத்துகிட்டு எஸ்இஎஸ் போடணும்னா ஹைட்ரேட்ஸஸ். இதுதான் என்சைம். அப்போ அது வந்து மாற்றும். மால்டோஸு குளுக்கோஸை மாற்றும். இதை ஃபைனல். இதுதான் அப்சார்பர் ஃபார்ம். இதுதான் வந்து இன்டெஸ்டைனில் அப்சார்ப் பண்ணக்கூடியது. அதான் இந்த ஃபைனல் ஃபார்முக்கு மாற்றணும். நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம். அடுத்தது இன்டெஸ்டைனல் ஜூஸில் இது வரும். இது வரைக்கும் கேஸ்ட்ரிக் ஜூஸில் நடக்குது. அப்புறம் வந்து லிப்பேசஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் இன்னும் அது கிளிசராலாக மாற்றணும். கிளிசரால் ப்ளஸ் ஃபேட்டி ஆசிடாக மாற்றணும். ஸோ இந்த ஃபேட்டுங்கிறது ஃபேட்ஸாக ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த ஃபேட்ஸுங்கிறது எப்படி ப்ரெசென்ட்டாக இருக்கும்னா ட்ரைக்ளிசரைடாக ப்ரெசென்ட்டாக இருக்கும்.
இந்த ட்ரைகிளிசரைடுங்கிறது என்ன அர்த்தம்னா, ஒரு கிளிசரால் ப்ளஸ் 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கும். ஓகேங்களா? அதனுடைய டைஜஷனே ஒரு தனி வித்தியாசமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நான் பயோமாலிகுல்ஸ் லெசனில் சொல்லியிருக்கேன். ஃபேட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் சப்போஸ் டவுட் இருந்தால் அந்த லெசனில் போய் பாருங்கள். ஃபேட்னா என்னென்னு தெளிவாக சொல்லியிருப்போம். நான் இங்கே சும்மா ஓவரால் வியூ சொல்கிறேன். இப்போ ஃபேட்னா ட்ரைகிளிசரைடுன்னு சொன்னேன். ஸோ இதை வந்து ஒரு லிப்பேசஸ் கொடுத்து உடச்சிங்க. இது எப்போ ஆக்ட் ஆகும்னா, பைல் ஜூஸ் இன் பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் தான் வந்து இந்த பைல் சால்ஸ் ஆக்ட் ஆனால் தான் இந்த எமில்சிஃபை பண்ணும். எமில்சிஃபைனா இது உடைக்கிற மாதிரி மாற்றி விடும். ஓகேங்களா? அது வரைக்கும் இது உடைக்க முடியாது. ஸோ லிப்பேஸ் வந்து ஆக்ட் ஆகி என்ன பண்ணணும்னா டைகிளிசரைடாக மாறும். இதுதான் உண்மையான ஃபேட்டு லிப்பிடும்பாங்க. டைகிளிசரைடு ப்ளஸ் ஒரு கிளிசரால் மாறும். அப்புறம் இதை வந்து இன்னொரு லிப்பேஸ் ஆக்ட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ஜூஸ் ஆக்ட்னா மோனோகிளிசரைடு ப்ளஸ் ஒரு கிளிசரால் மாறும். இது இன்னும் ஆக்ட் ஆனால் ஒரு லிப்பேஸ் ஆக்ட் ஆனால் ஒரு ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் ஒரு கிளிசராலாக மாறும். சரி, இது கிளிசரால் இல்லை, ஃபேட்டி ஆசிட். இங்கேயும் ஃபேட்டி ஆசிட். ஸோ அப்போ ட்ரைகிளிசரைடு எத்தனை ஃபேட்டி ஆசிட் இருக்குது? ஒரு கிளிசரால் ப்ளஸ் 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அதாவது ஒவ்வொரு டைம் உடைக்கும் போதும் டையாக மாறிடுச்சு, ஒரு ஃபேட்டி ஆசிட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் மோனோவாக மாறிடுச்சு, ஒரு ஃபேட்டி ஆசிட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் மோனோவிலிருந்து ஒரு ஃபேட்டி ஆசிட் ஒரு கிளிசராலும் பிரித்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் ஆர் ஜெனரேட்டட் பை த மஸ்குலர் லேயர்ஸ் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். நிறையா மூவ்மெண்ட் இருக்குது. இந்த மூவ்மெண்ட் ஹெல்ப் இன் த தரோ மிக்சிங் அப் ஆஃப் ஃபுட் வித் த வேரியஸ் செக்ரிஷன்ஸ் இன் த இன்டெஸ்டைன். ஸோ நிறைய இன்டெஸ்டைனில் இருக்கிற இன்டெஸ்டைனல் ஜூஸ் சென்ட்ரிகஸ் தான் இன்டெஸ்டைனல் ஜூஸ். ஸோ அது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த மூவ்மெண்ட்லாம். தர்பை ஃபெசிலிட்டேட் டைஜஷன். இந்த பைல், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அண்ட் இன்டெஸ்டைனல் ஜூஸ் இதெல்லாம் தான் ஸ்மால் இன்டெஸ்டைன் ரிலீஸ் ஆகும். பைலும் பேங்க்ரியாட்டிக் சேர்ந்து ரிலீஸ் ஆகும், இன்டெஸ்டைனல் ஜூஸ் பின்னாடி ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம கேஸ்ட்ரிக் ஜூஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அண்ட் பைல ரிலீஸ்டு த்ரோ த ஹெப்படோ பேங்க்ரியாட்டிக் டக்ட். காமன் ஹெப்படோ பேங்க்ரியாட்டிக் டக்டில் ரிலீஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இன்ஆக்டிவ் என்சைம்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இப்போ அது வந்து இன்ஆக்டிவாக தான் இருக்கணும். நம்ம வந்து டைஜஷனில் வந்து ஃபுட்டு கூட பட்டால் தான் ஆக்டிவேட் ஆகணும். இப்போ அதுவே ஆக்டிவ் ஆகிட்டா தான் செக்ரேட் பண்ணிச்சுன்னா அது தன்னைத்தானே அழிச்சிக்கும். ஓகேங்களா? அங்கேயே அந்த செக்ரேட் ஆகும்போதே அங்கே இருக்கிறதெல்லாம் அழிச்சிக்கும். ஏன்னா அதெல்லாம் ஜஸ்ட்டு செக்ரேட் ஆகிற கிளாண்டு, அந்த செல்ஸ்லாம் ஜஸ்ட் ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட் தான் மேடப்பாக இருக்கும். ஸோ அதையே அழிச்சிருமா. ஸோ அதான் இன்ஆக்டிவேட்டாக செக்ரேட் ஆகுது. சைமோஜன் கிரானியூல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிரானியூல்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பேங்க்ரியாஸ் வந்து இப்படி இருக்குன்னா அங்கே சின்ன சின்ன கிரானியூல்ஸ்லாம் செக்ரேட் ஆகி வெளியில் வந்து ரிலீஸ் ஆகி இங்கே கிரானியூல்ஸ் உடஞ்சி இந்த என்சைம்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த பேங்க்ரியாஸ் தனத்தானே பாதுகாத்துக்கும். ஆனால் இது உடையாது இல்லை. இப்போ இது உடஞ்சி போச்சுன்னா பேங்க்ரியாஸே அழிச்சிடும். ஸோ இப்போ வந்து பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஜூஸ்லேயும் என்னென்ன என்சைம் இருக்குது, என்னென்ன பிஹெச் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதையும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் வந்து என்னென்ன இன்ஆக்டிவ் என்சைம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், ப்ரோ கார்பாக்சிலிபிடிடேசஸ், அமைலேசஸ், லிப்பேசஸ், நியூக்ளியேசஸ். இப்போ நியூக்ளியேசஸ்னால் நியூக்ளிக் ஆசிட்ஸை உடைக்கிறது. நியூக்ளிக் ஆசிட்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ இருக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில். அந்த நியூக்ளிக் ஆசிடை நியூக்ளியோடைட்ஸாக மாற்றும். அதுக்கப்புறம் நியூக்ளியோசைட்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசஸ் அதெல்லாம் தனித்தனி பிரித்து விட்ரும். ஸோ இதுதான் வந்து நியூக்ளியேசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியோடைட்ஸில் என்ன இருக்குது, நியூக்ளியோடைட்ஸில் என்ன இருக்குது, நியூக்ளியோசைட்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பயோமாலிகுலர் லெசனில் போய் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அது தெளிவாக அதில் இருக்கும். ஸோ ட்ரிப்சினோஜன் வந்து இப்போ வந்து எல்லாமே இன்ஆக்டிவேட்டாக இருக்கா. இப்போ ஃபஸ்ட்டு ஆக்டிவேட்டர் வந்து ட்ரிப்சினோஜன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரிப்சினோஜன் இஸ் ஆக்டிவேட் பை என்சைம் என்ட்ரோகைனஸ். இது எங்கே செக்ரேட் ஆகுதுன்னா இன்டெஸ்டினல் மியூக்கோஸாக தான் செக்ரேட் ஆகுது. அப்போ ட்ரிப்சினோஜன் ஆக்டிவேட்டி இந்த நோஜன் எடுத்துகிட்டு வெறும் ட்ரிப்சின் மட்டும் இருக்கும். இந்த ஆக்டிவ் காம்பனண்ட்டு. இது என்ன பண்ணும், எல்லாத்தையும் அதர் என்சைம்ஸ் இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸை ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுச்சா. இந்த பைல் ரிலீஸ்ட் இன்டு த டியோடினம் கண்டெய்ன்ஸ். இப்போ வந்து பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ பைலில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, டியோடினத்தில் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள பைல் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். என்னென்ன பிக்மெண்ட் இருக்குது, பைலுரிபின், பைலிவிரிடின் 2 பிக்மெண்ட் இருக்குது பைலில். பைல் சால்ஸ் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும் அண்ட் பாஸ்போலிபிட்ஸ். எந்த என்சைமும் இருக்காது. ஸோ பைல் கண்டெய்ன்ஸ், பைல் ஜூஸ் கண்டெய்ன்ஸ் நோ என்சைம். ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பைல் ரிலீஸ் இந்த டியோடினம் கண்டெய்ன்ஸ் த பிக்மெண்ட் பைலுரிபின், பைலிவிரிடின் சொல்கிறாங்க. பைல் சால்ஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால் அண்ட் பாஸ்போலிபிட்ஸ் பட் நோ என்சைம்ஸ். பைல் சால்ஸ் ஹெல்ப் இன் த எமில்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட். இந்த பைல் சால்ஸ் தான் வந்து ஃபேட் எமில்சிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ எமில்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட்டை வந்து தொடவே முடியாது, அது மாதிரி கவர் பண்ணியிருக்கும். அதை வந்து வாட்டர் போட்டு தொடவை வைக்கிற மாதிரி பண்ணிவிடுவோம். லிப்பேசஸ் என்சைம் போய் தொட்டு அதை ரைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எமில்சிஃபிகேஷன் ப்ராசஸ். தட் இஸ் பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபேட் இன்ட்டு வெரி ஸ்மால் மைசில்ஸ். ஸோ பெரிய ஃபேட் மாலிகுல்ஸை சின்ன சின்ன மைசில்ஸை மாற்றி விடும். அப்போ வந்து இந்த லிப்பேசஸ் போய் ஆக்ட் ஆகி உடச்சிடும். ஸோ பைல் ஆல்சோ ஆக்டிவேட்ஸ் லிப்பேஸ். இப்போ இது போய் அங்கே உடச்சோடனே இந்த பைலும் போய் லிப்பேஸ் ஆக்டிவேட் பண்ணி விட்ருவோம். தம்பி நான் வந்து எல்லாத்தையும் சின்ன உடச்சி போட்டேன், நீங்கள் போய் ஆரம்பிக்கலாம் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு லிப்பேஸ் போய் சொல்லிட்டு வந்துடும். So the intestinal mucosal epithelium has goblet cells.
இந்த இன்டர்னல் மியூக்கஸ் எபித்திலியம் தான் கோபல் செல்ஸ் இருக்குது. அந்த கோபல் செல்ஸ் என்ன செக்ரெட் ஆகும், மியூக்கஸ் செக்ரெட் ஆகும். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது இல்லாமல் அந்த இன்டர்னல் மியூக்கஸ் எபித்திலியம் தான் ப்ரஷ் பார்டர் செல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மைக்ரோவெல்ல இருக்கும், அதனால ப்ரஷ் பார்டர் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் செக்ரேட் பண்ணும். என்னென்ன செக்ரேட் பண்ணால் மியூக்கோஸ் அலாங் வித் செக்ரேஷன் ஆஃப் த கோபல் செல்ஸ் கன்சியூட் த இன்டர்னல் ஜூஸ். அதுதான் வந்து இன்டர்னல் ஜூஸாக சக்கஸ் என்ட்ரிகஸ் செக்ரேட் பண்ணும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நிறைய என்சைம்ஸ் இருக்கும். டைசாக்கரைடேசஸ், நம்ம மால்டோஸுங்கிறது ஏற்கனவே உடஞ்சி அதை உடைக்கிறதுக்கு டைசாக்கரைடேசஸ் பண்ணணும். மால்டோஸுங்கிறது டைசாக்கரைடு. ஸோ இது உடைக்கிறதுக்கு என்ன வேணும், டைசாக்கரைடேசஸ். ஏசஸ்னு என்சைம். அது மால்டேஸு, லாக்டேஸு, அப்புறம் சுக்குரேஸு, இதெல்லாம். இப்போ டைபெப்டிடேசஸ் அப்படின்னா டைபெப்டைடு ஃபார்ம் ஆனிச்சு. ப்ரோட்டீன்ஸ்லேருந்து பெப்டைடு ஃபார்ம் ஆகுது. அது பெப்டைடு தான் டைபெப்டைடு, ஒன் ஆஃப் த பெப்டைடு. ஸோ இந்த டைபெப்டைட்ஸ் ஃபார்ம் உடைக்கிறதுக்கு டைபெப்டிடேசஸாக இருக்கும். அவ்வளோதான். லிப்பேசஸ் ஃபேட் உடைக்கிறதுக்கு நியூக்ளியோசைடேசஸ். நியூக்ளியோசைடு வரைக்கும் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை உடச்சா தான் நியூக்ளியோசைடேசஸ். அதுலேருந்து தான் பேஸு சுகர் கிடைக்கும், அப்புறம் ஒரு பேஸ் கிடைக்கும் அடினைன். இது மாதிரிலாம் வந்து இந்த இன்டெஸ்டினல் ஜூஸ் இருக்கும். The mucus along with bicarbonates secrete from the pancreas protects the intestinal mucosa from acid as well as provide an alkaline medium pH 7.8 for enzymatic activities. இப்போ வந்து ஸ்டொமக்கில் செக்ரேட் பண்ணுற ஆசிட் வந்து இன்டெஸ்டைனுக்கு வந்தாலும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் எங்கேயும் மியூக்கஸ் பைகார்பனேட்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த பிஹெச் மெயின்டைன் பண்ணணும், ஆல்கலைன் பிஹெச். என்னது 7.8. ஃபஸ்ட்டு சலைவாலில் 6.8 பார்த்தோம், கேஸ்ட்ரிக்கில் 1.8 பார்த்தோம், இப்போ 7.8. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. சப்மியூக்கஸல் கிளாண்ட்ஸ், பிரன்னர் கிளாண்ட் ஆல்சோ ஹெல்ப் இன் திஸ். ஸோ பிரன்னர்ஸ் கிளாண்டு ஒரே ஒரு கிளாண்டு சப்மியூக்கஸில் இருக்குது, அதுதான் பிரன்னர்ஸ் கிளாண்டு, டியோனினத்தில் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி இந்த என்சைமிக் ஆக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுன்றாங்க. இப்போ ஃபைனலாக டைஜஷன் பண்ண போகிறோம். ப்ரோட்டீன்ஸு, ப்ரோட்டியோசஸு, பெப்டோன்ஸு, பார்ஷியலி ஹைட்ரோஸ் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த கைம்னா ஸ்டொமக்கில் இருக்கிறது ரீச்சிங் த இன்டெஸ்டைன். அது இன்டெஸ்டைனுக்கு வந்தோடனே இந்த ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ்னால வந்து வேலை செய்யப்பட்டு டைபெப்டைட்ஸாக மாற்றிடும். ஸோ இப்போ இது வந்து பேங்க்ரியாட்டிக் என்சைமோட வேலை. இது வரைக்கும் வந்து பேங்க்ரியாட்டிக் என்சைமோட வேலை. என்சைம் வேலை ஓகேங்களா, கீழே வரைக்கும் இருக்கும். ஸோ இது வரைக்கும் பேங்க்ரியாட்டிக் என்சைமு. இது கீழே வந்து இன்டெஸ்டினல் ஜூஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம ஏற்கனவே பாதியாக உடச்சிருக்கிறது இது முழுசாக உடச்சிடும். ஸோ இப்போ டைபெப்டைட்ஸாக மாற்றிடுச்சு. இந்த டைபெப்டைட்ஸ் ஸ்ட்ரைட்டாக மாற்றினா அமினோசிடாக மாற்றலாம். அது வந்து இன்டெஸ்டினல் ஜூஸ் பண்ணுற வேலை. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் வந்து ஸ்டார்ச் இருந்துச்சு, அது அமினோஸ் யூஸ் பண்ணி டைசாக்கரைட்ஸ், அது மால்டோஸ், அது மாதிரி மாற்றுறது. ஃபேட்ஸையும் வந்து லிப்பேஸால் வச்சு டைக்ளிசரைடாக மாற்றுது, மோனோக்ளிசரைடாக மாற்றுது. ஃபைனலாக மோனோக்ளிசரைடை ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசராலாக மாற்றணும். அது இன்டெஸ்டினல் ஜூஸோட வேலை. ஸோ ஃபைனல் காம்பனண்ட், இந்த ஃபைனல் காம்பனண்ட் தான் அப்சர்வபிள் ஃபார்ம். இன்டெஸ்டின் அதை தான் அப்சர்வ் பண்ணணும், இந்த மோனோக்ளிசரைட்லாம் அப்சர்வ் பண்ணாது. அதே மாதிரி நியூக்ளிக் ஆசிட்ஸில் வந்து நியூக்ளியஸ் யூஸ் பண்ணி சைட்ஸாக மாற்றிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்சைம்ஸ் இந்த சக்கஸ் சென்ட்ரிகஸ் மேலே என்னென்ன என் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனிச்சோ அதெல்லாம் வந்து உடச்சி இன்னும் சின்ன அப்சர்வபிள் ஃபார்ம்ஸாக மாற்றி விட்ரும் ஓகேங்களா. அதுதான் ஃபைனல் ஸ்டெப் இன் டைஜஷன். அது எங்கே நடக்கும்னா இன்டெஸ்டைன் நடக்கும், மெயினாக டியோடென்ட்டில் நடக்கும். இன்டெஸ்டைன் எபித்தீலியல் செல்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஃபார்மாக மாற்றி விடும். என்னென்ன ஃபார்மில் அப்சர்வ் பண்ணணும், இந்த ஃபார்மெல்லாம் அப்சர்வ் பண்ணணும். ஸோ இப்போ அது என்னென்ன ஃபார்ம் ஆகும், டைபெப்டைட்ஸ் வந்து டைபெப்டைடேசஸ் யூஸ் பண்ணி அமினோ ஆசிட்ஸாக மாற்றிடும். மால்டேஸ் யூஸ் பண்ணி குளுக்கோஸாக மாற்றிடும். லாக்டேஸ் யூஸ் பண்ணி குளுக்கோஸ் ப்ளஸ் லாக்டோஸாக மாற்றிடும். சுக்ரேஸ் யூஸ் பண்ணி குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸாக மாற்றிடும். நியூக்ளியோடைட்ஸ் வந்து நியூக்ளியோடைடேசஸ், நியூக்ளியோசைட்ஸ் சுகர்ஸ் ப்ளஸ் பேஸஸாக மாற்றிடும். இதை தான் அப்சர்வ் பண்ணிக்கணும் நம்ம மியூக்கோஸ் எபித்தீலியல் செல்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன். டை அண்ட் மோனோக்ளிசரைட்ஸை லிப்பேசஸ் யூஸ் பண்ணி ஃபேட்டி ஆசிட் கிளிசராலாக மாற்றிடும். ஸோ எல்லா ஃபைனல் ப்ராடக்ட்டையும் இன்னும் மாற்றி சின்ன ப்ராடக்டாக மாற்றி விட்டுருச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம ஈஸியாக அப்சார்பிள் பண்ணலாம். இதுதான் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஈஸியாக மியூக்கஸ் எபித்தீலியல் செல்ஸ் அப்சார்ப் ஆயிடும். ஸோ the breakdown of molecules mentioned above, இது எப்படி மென்ஷன் பண்ணுறாங்களோ இதெல்லாம் டியோடனல் ரீஜன் தான் நடக்கும். ஸோ அப்போ டியோடனல் ரீஜன்லேயே ஸ்டாப் ஆயிடுச்சு என்னது டைஜஷன். இந்த சிம்பிள் சப்ஸ்டன்ஸில் எங்கே அப்சார்ப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டியோடனில் ஃபார்ம் ஆனது ஜிஜர்னம், எலியம்லாம் அப்சார்ப் ஆகும் ஸ்மால் இன்டெஸ்டைனில். அதே மாதிரி இந்த அன்டைஜஸ்டட் அங்கேயும் அப்சார்ப் ஆகாமல் அன்டைஜஸ்டாக இருக்க மெட்டீரியல்னால் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும். அதுதான் வந்து அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஃபீஸஸாக மாறிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸஸ் கலர் காரணம் ஸ்டெர்கோபிலினோஜன் சொல்லுவாங்க. அந்த ஃபீஸஸ் வந்து ஒரு கலர் கொடுக்குது பார்த்திங்களா, அது காரணம் ஸ்டெர்கோபிலின் இல்லை ஸ்டெர்கோபிலினோஜன். இது எங்கேருந்து வருதுன்னா பைல் பிக்மெண்ட் இருந்தால் இது வருது ஓகேங்களா. நம்ம யூரினில் அந்த கலர் காரணம் யூரோபிலினோஜன் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸ்டெர்கோபிலினோஜன் லைட்டாக தேவை, பைல் ரெட் சான்சல் அதுலேருந்து. ஸோ அது நம்ம இன்னொரு கிளாஸில் பார்ப்போம். ஸோ நோ சிக்னிஃபிகண்ட் டைஜஸ்டிவ் ஆக்டிவிட்டி அக்யூர்ஸ் இன் லார்ஜ் இன்டெஸ்டைனில் எந்த டைஜஸ்டிவ் ஆக்டிவிட்டியும் கிடையாது சொல்லிக்கிற மாதிரி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சார்ப் பண்ணால் மினரல்ஸ் அண்ட் செர்டின் ட்ரக்ஸ் அப்சார்ப் பண்ணணும், இல்லை அப்சார்ப் பண்ணால் சம் தான், கொஞ்சமாக தான். அதே மாதிரி மியூக்கஸ் செக்ரேட் பண்ணணும். இந்த மியூக்கஸ் கொஞ்சம் முக்கியமான வேலை. இந்த வேஸ்ட் அன்அப்சார்ப்டு ஃபுட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இன்டைஜஸ்டட் ஃபுட்டு அதெல்லாம் வந்து மியூக்கஸ் செக்ரேட் பண்ணி
அதெல்லாம் அதர் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று அதர் பண்ணி வச்சுக்கோம். இல்லைனா அப்புறம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும்ல, அதுக்கோசரம் அதரிங் த வேஸ்ட் அன்டைஜஸ்டட் பார்ட்டிகல்ஸ் டுகெதர் அண்ட் லூப்ரிகேட்டிங் டன் ஃபார் ஈஸி பேசேஜ். ஈஸியாக வெளியே போகிறதுக்கு அதை லூப்ரிகேட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ இந்த அன்டைஜஸ்டட் அன்அப்சர்வ்ட் சப்ஸ்டன்ஸ்லாம் கால்டு ஃபீசஸ்ன்னு சொல்கிறாங்க. இது சீக்கமுக்குள்ளே போகும் லார்ஜ் சைடில் த்ரோ இலியோசிக்கல் வால். அங்கேருந்து வந்து அந்த இலியோசிக்கல் வால் தான் அந்த இலியம்லேருந்து சீக்கமுக்கு போனதை வந்து பின்னாடி வராமல் தடுக்கும். அந்த இலியோசிக்கல் வால். ஸோ பேக்ஃப்ளோ தடுக்குது. டெம்பரரிலி ஸ்டோர்ட் இன் த ரெக்டம் டில் டிஃபிகேஷன். ரெக்டமில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் டிஃபிகேஷன் நடக்கிற வரைக்கும். டிஃபிகேஷன் எப்போ நடக்கும்? நாம் ஒரு டிசைர் இருந்துச்சுன்னா நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வாலண்டரி ப்ராசஸ். ஸோ த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ரல் ஸ்ட்ரக்சர் அண்டர் நியூரல் அண்ட் ஹார்மோனல் கண்ட்ரோல் ஃபார் ப்ராப்பர் கோஆர்டினேஷன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். இந்த எல்லா ஆக்டிவிட்டி, எல்லா சிஸ்டம் ஆக்டிவிட்டி நியூரல் கண்ட்ரோல் இருக்கும், ஹார்மோன் கண்ட்ரோல் இருக்கும். இந்த சைட்டு, ஸ்மெல்லு அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்குன்னு தெரிஞ்சு இல்லை பார்த்தா இல்லை ஸ்மெல் வந்தாவே நம்ம ஓரல் கேவிட்டியில் சலைவா செக்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். கேஸ்ட்ரிக் அண்ட் இன்டெஸ்டைனல் செக்ரேஷன்ஸ் ஆர் ஆல்சோ சிமிலர்லி ஸ்டிமுலேட்டட் பை நியூரல் சிக்னல்ஸ். நியூரல் சிக்னல்ஸ் வச்சு இதெல்லாம் செக்ரெட் ஆகும். இன்டெஸ்டைனல் ஜூஸ், கேஸ்ட்ரிக் ஜூஸ். அதனால தான் நம்ம காலையில் வந்து அசிடிக்காக இருக்கும் நம்ம ஒரு ஃபுட்டை பார்த்தா உடனே சாப்பிடாமல் இருந்தோம்னா. இந்த மஸ்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அலிமெண்ட்ரி கேனாலும் வந்து நியூரல் மெக்கானிசம் கண்ட்ரோல் பண்ணுது. போத் லோக்கல் அண்ட் த்ரூ 3CNS கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மஸ்குலர் ஆக்டிவிட்டிஸ்னால் லோக்கல்லே நியூரல் காம்பனன்ட் இருக்கும். ஓகேங்களா, அந்த அலிமெண்ட்ரி கேனலுடைய மசில் மாலில். நெக்ஸ்ட்டு ஹார்மோனல் கண்ட்ரோல் செக்ரேஷன். அந்த ஹார்மோனும் வந்து டைஜஸ்டிவ் செக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணும் லோக்கல் ஹார்மோன்ஸ் வச்சு. ஓகேங்களா, கேஸ்ட்ரிக் அண்ட் இன்டெஸ்டைனல் மியூக்கோஸில் தான் அந்த ஹார்மோன்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம், அதாவது எக்ஸ்ட்ரா, அதாவது அவுட் ஆஃப் த போர்ஷன் கிளாஸஸில். நெக்ஸ்ட்டு கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட். ஸோ இப்போ வந்து ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா குவாஷியாக்கர் மராஸ்மஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது ப்ரோட்டீன் வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னா அந்த டிஷஸ்லாம் காசு ஆகும். இதுதான் ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் சொல்கிறாங்க. ஸோ பின்னாடி இது பார்ப்போம். ஸோ எனர்ஜி ரெக்யர்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் ஃபுட்டு வந்து மோஸ்ட்லி கிலோ ஜோலில் தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஜோல், கிலோ கேலரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 4.2 ஜோல் தான் ஒரு கேலரின்னு சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ கலோரியில் சொல்கிறாங்க, ஜோலில் சொல்லுவாங்க. இதுதான் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிராம் ஆஃப் வாட்டர் பை 1 டிகிரி செல்சியஸ். ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க 1 ஜோல்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ வந்து இப்படி தான் வந்து சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம், எவ்வளோ வந்து ஒவ்வொரு ஃபுட்டும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. 1 கிராம் ஃபுட்டு வந்து நம்ம எப்படிலாம் மெஷர் பண்ணாங்க, பாம் கலோரிமீட்டர் வச்சு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் ஆஃப் ஃபுட்டை வந்து ஃபிசியாலஜிக்கல் வேல்யூ ஆஃப் ஃபுட்டை கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் எப்படி இருக்கும்னா, 1 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்டை உடச்சோம்னா 4.1 கிலோ கலோரி கிடைக்கும். 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனை உடச்சோம்னா நம்ம டைஜஷன் பண்ணோம்னா 5.65 கிலோ கலோரி கிடைக்கும். 1 கிராம் ஆஃப் ஃபேட்டை உடச்சோம்னா 9.45 கிலோ கலோரி கிடைக்கும். இதெல்லாம் வந்து பொதுவாக நடக்கிறது. அதாவது இப்போ நம்ம பாம் கலோரி மீட்டர் இல்லை நம்ம மிஷினில் வச்சு பண்ணோம்னா, ஆனால் மிஷினில் நடக்கிற மாதிரி நம்ம உடம்புல நடக்காது. அதனால கம்மியாகும். நம்ம ஃபிசியாலஜிக்கல் வேல்யூ நம்ம பாடியில் 1 கிராம் கார்போஹைட்ரேட் உடச்சா 4 கிலோ கலோரி தான் கிடைக்கும். அதேமாதிரி 1 கிராம் ப்ரோட்டீன் உடச்சா நம்மளுக்கு 4 கிலோ கலோரி தான் கிடைக்கும். இங்கே ஆனால் மிஷினில் உடச்சா 5.65 இருக்கும் ஒரிஜினலாக இருக்கிறது. 9.45 தான் நம்ம ஃபேட்டை உடச்சா கிடைக்கும் நம்ம மிஷினில் இல்லை ஒரிஜினலாக. ஆனால் நம்ம பாடியில் வந்து 9 கிலோ கலோரி தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கேட்டிருக்காங்க கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்டட் ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து டைஜஷன் பண்ணியாச்சு. இந்த டைஜஷன் பண்ணுறது எப்படி அப்சார்ப் பண்ணோம், ஃபேட் வந்து எப்படி அப்சார்ப் பண்ணோம், இதெல்லாம் இன்சொல்யூபிளாக இருக்கிறதுனால இது லாக்டேல்ஸ் தான் அப்சார்ப் ஆகும். லாக்டேல்ஸ்னால் எதுவும் இல்லை, நம்ம வந்து வில்லை பார்த்துருந்தோம், அங்கே வந்து லிம்ப் வெசல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே அப்படியே அப்சார்ப் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து வெளியில் வந்து ஃபேட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் மைசில்ஸாக மாறும், மியூக்கோஸ் இன்டெஸ்டைனல் மியூக்கோஸாக, அப்புறம் கைலோ மைக்ரன்ஸாக மாறும், அப்புறம் ஃபேட்டில் அப்சார்ப் ஆகிடும். இந்த லிம்ப் வெசல்ஸ் என்ன பண்ணுவாங்க, கடைசியில் கொண்டு போய் பிளட் வெசல்ஸ் கொடுத்துரும். எல்லாமே பிளட் வெசல்ஸ் தான் போகும். இந்த பிளட் வெசல்ஸ்லாம் எங்கே போகணும்னா லிவருக்கு போகும். லிவர் தான் எல்லாமே சிந்தசிஸ் பண்ணுறது. இந்த நம்மளுக்கு தேவையான பிளட் ப்ரோட்டீன்ஸ்லாம் சிந்தசிஸ் பண்ணுறது, என்சைம் சிந்தசிஸ் பண்ணுறது. அங்கே தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத வந்து ஹார்ட்டுக்கு போய் மதர் ஆல் பாடிக்கு சர்க்குலேட் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்சார்ப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில காம்பவுண்ட்ஸ் இருக்குது. குளுக்கோஸு, அமினோ ஆசிட், ப்ரோட்டீன் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட், அமினோ ஆசிட்ஸ், அப்புறம் நியூக்ளியஸஸ், பேஸ் சுகர் பேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் எப்படி அப்சார்ப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. பேசிவ் இருக்குது, ஆக்டிவ் இருக்குது, ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. பேசிவ்னா சிம்பிளாக டிஃப்யூஷன் ஆஸ்மோசிஸ் நடக்கிற மாதிரி தான். ஆக்டிவ்னா எனர்ஜி யூஸ் பண்ணி தள்ளுறது. ஃபெசிலிட்டேட்டட்னா மெம்பரேன் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஆக்டிவ் ஃபெசிலிட்டேட் ரெண்டுமே மெம்பரேன் யூஸ் பண்ணி தான் போகும் முக்கால்வாசி. ஓகேங்களா, ஸோ அப்சார்ப்ஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் என் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டைஜஷன். டைஜஷனில் என்னென்ன என் ப்ராடக்ட் வந்துச்சு அதெல்லாம் வந்து இன்டெஸ்டைனல் மியூக்கோஸ் வழியாக இப்போ வந்து பிளட்டுக்கு ஆர் லிம்புக்கு போகும். இட் இஸ் கேர்ட் அவுட் பை பேசிவ், ஆக்டிவ் அண்ட் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். அந்த ஒவ்வொன்றிலையும் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ என்சிஆர்டி புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எழுதணும். ஸ்மால் அமௌண்ட்னா ஸ்மால் அமௌண்ட், லார்ஜ் அமௌண்ட்னா லார்ஜ் அமௌண்ட். அது மாதிரி தான். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப்
சில மோனோசாக்கரைட் லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் சம் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் குளோரோடைன்ஸ் இதெல்லாம் வந்து பேசிவாக அப்சர்வ் ஆகும். சிம்பிளாக டிஃப்யூஸ் ஆகி உள்ளார போயிடும். எது ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் குளோரோடைன்ஸ். The passage of these substances into blood depends upon the concentration gradient. ஸோ சிம்பிள் டிஃப்யூஷனில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்கும், இந்த அப்சார்ப்ஷன் இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன் இது என்னது? பேசிவ் அப்சார்ப்ஷன். என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு வந்து குளுக்கோஸ் உள்ளார போகுது, அமினோ ஆசிட்ஸு, அப்புறம் குளோரோடைன்ஸ். இது சிம்பிள் டிஃப்யூஷனில். நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டேட்டட் பார்ப்போம். The passage of substance into blood depends upon concentration gradient. இப்போ வந்து இன்டெஸ்டைனில் அதிகமாக இருக்குது, லூமனில் அதிகமாக இருக்குது, அந்த பாடியில் அதிகமாக இருக்குன்னா உள்ளார டக்குன்னு சிம்பிள் டிஃப்யூஷனாக போயிடும். ஏன்னா வெளியில் அதிகமாக இருக்குது, உள்ளார பாடியில் கம்மியாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி சம் சப்ஸ்டன்ஸ் லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ்லாம் வந்து அப்சார்ப்ட் வித் ஹெல்ப் ஆஃப் கேரியர் ப்ரோட்டீன்ஸ். அதுதான் ஃபெசிலிட்டேட்டட் சப்ஸ்டன்ஸ். என்ன இதில் என்னது? குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், கேரியர் ப்ரோட்டீன்ஸ்லாம் அப்சார்ப் பண்ணும். அது ஃபெசிலிட்டேட்டட். இதுவும் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் தான், பேசிவ் டிரான்ஸ்போர்ட் தான், எனர்ஜி யூஸ் பண்ணாது. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆஸ்மோட்டிக் கிரேடியன்ட். வாட்டர் வந்து ஆஸ்மோட்டிக் கிரேடியன்ட் பொறுத்து இருக்கும். இப்போ Na+ வந்து அப்சர்வ் ஆகி நம்ம பாடிக்குள்ளே போணுச்சுன்னா அது கூடவே வாட்டரும் போகும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஆஸ்மோட்டிக் கிரேடியன்ட்னா நம்ம மற்ற அந்த ஆஸ்மோசிஸ்னா அல்கலோசிஸ், அசிடோசிஸை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அதை பொறுத்து வாட்டர் மூவ் ஆகும். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்யூர்ஸ் அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஆக்டிவாக இப்போ வந்து பாடிக்குள்ளே அதிகமாக இருக்குது, லூமனில் கம்மியாக இருக்குன்னா இருந்தாலும் எனக்கு அந்த ப்ரோட்டீன் தேவைன்னு சொல்லிட்டு அவளுக்கு டைம் பிடிச்சிட்டு வருது. அது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இது ஹெல்ப் ஆஃப் எனர்ஜி, ஓகேங்களா? வேரியஸ் நியூட்ரியன்ஸ் லைக் அமினோ ஆசிட்ஸ் சில அமினோ ஆசிட்ஸ் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடக்கிறது. மோனோசாக்கரைட் குளுக்கோஸ், எலக்ட்ரோலைட்ஸ் லைக் Na+ இதெல்லாம் வந்து அப்சார்ப்ட் இன்டு த பிளட் பை திஸ் மெக்கானிசம். ஸோ நெக்ஸ்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் கிளிசரால்லாம் இன்சொல்யூபிள். அதனால் வந்து அது வந்து மியூக்கோஸில் பூந்து பார்க்க முடியாது. கேனாட் அப்சார்ப்ட் இந்த பிளட்டில் அப்சார்ப் பண்ண முடியாது. ஸோ தே ஆர் ஃபஸ்ட் இன்கார்பரேட் இன்டு ஸ்மால் ட்ராப்ஸில் கார்டு மைசில்ஸ். ஃபஸ்ட்டு மைசில்ஸாக மாறும். இது வச்சு மூவ் இன்ட்டு மியூட்டேஷன் மியூக்கோஸா. ஸோ மைசில்ஸாக மாறிடுச்சு லூமனில் இருந்து, அப்புறம் மியூக்கோஸாக மாறிடுமா. இந்த மியூக்கோஸில் இருந்தால் லிம்ப் வெசல்ஸ் இருக்கா, ஏன்னா லிம்ப் வெசல் வந்து சப் மியூக்கோஸில் இருக்குது. ஸோ தே ஆர் ரீஃபார்ம்டு இன்ட்டு வெரி ஸ்மால் ப்ரோட்டீன் கோடட் ஃபேட் கோபிள்ஸ் கார்டு கைலோமைக்ரான்ஸ். அப்போ இங்கே மியூக்கோஸில் பார்த்து என்ன பார்த்தோம்னா இந்த மைசில்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து இங்கே வந்த உடனே இதுக்கு மேலே ஒரு ப்ரோட்டீன் லேயர் ஃபார்ம் ஆகிடும். அப்போ ப்ரோட்டீனுங்கிறது வாட்டர் சால்யூபிள் தான், அது போய் லிம்ப் வெசல் அப்சர்வ் ஆகிடும். தே ஆர் அதை கைலோமைக்ரான்ஸ், ஓகேங்களா? கைலோமைக்ரான்ஸாக மாறிடுச்சு. விச் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் இன்டு த லிம்ப் வெசல்ஸ் லாக்டியல்ஸ் இந்த வில்லை. திஸ் லிம்ப் வெசல்ஸ் இஸ் அல்டிமேட்லி ரிலீஸ் த அப்சார்ப்டு சப்ஸ்டன்சஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். ஸோ அது கடைசியில் பிளட் ஸ்ட்ரீம் தான் மாற்றிடும். ஸோ அப்போ எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு மைசில்ஸாக மாறும் லூமனில், அப்புறம் மியூக்காஸால் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? கைலோமைக்ரான்ஸாக மாறும். இப்போ இப்படி இருக்குன்னா இதுக்கு மேலே ஒரு ப்ரோட்டீன் கோட் ஆகும். இதுதான் ப்ரோட்டீன் கோட்டு, இது கைலோமைக்ரான்ஸு. அது வந்து இங்கே அடுத்து இருக்கிற சப்மியூக்கோசா கிளாண்டில் இருக்கிற லிம்ப் வெசல்ஸில் போய்ட்டு லாக்டியல்ஸில் போய்ட்டு அப்சார்ப் ஆகிட்டு அப்புறம் பிளட் வெசல்ஸுக்கு போகும், ஓகேங்களா? ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் டேக் பிளேஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனல். டிஃப்ரெண்ட் பார்ட்டில் அப்சார்ப்ஷன் நடக்கலாம். மவுத்து, ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இங்கே நடக்கலாம். மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் ஸ்மால் இன்டெஸ்டைன் நடக்கும். பிரின்சிபல் நியூட்ரியன், நம்மளுக்கு தேவையான பிரின்சிபல் நியூட்ரியன்ஸ் எல்லாம் எங்கே நடக்கும்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். அதான் இந்த டேபிளுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்சார்ப்டு சப்ஸ்டன்சஸ் ஃபைனலி ரீச் த டிஷ்யூக்கு ரீச் ஆகிடும். அது வந்து டிஷ்யூ யூட்டிலைஸ் பண்ணும். இதுக்கு பேர் அசிமுலேஷன். ஸோ அப்சார்ப்ஷன்னா என்ன அர்த்தம்? இன்டெஸ்டைனில் நடக்கிறது, அப்சார்ப் ஆகிறது. அசிமுலேஷன்னா செல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறது, செல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிச்சுன்னா அது அசிமுலேஷன் சொல்லுவாங்க. டைஜஷன்னா அரைக்கிறது, ஓகேங்களா? பெரிய மாலிகுலாம் சின்ன மாலிகுலாக மாற்றுறது. காம்ப்ளெக்ஸ் மேக்ரோ மாலிகுல்ஸ் கன்வெர்ட் டு சிம்பிள் அப்சார்பபிள் ஃபார்ம்ஸ். அதுதான் டைஜஷன். அந்த முதல்ல பார்த்துருந்தோம் நம்ம அந்த டெஃபினேஷனை. இப்போ டைஜஸ்டிவ் வேஸ்டஸ் இருக்குது. எது வந்து நம்ம லார்ஜ் ஸ்டேஜுக்கு போகிறது வேஸ்டஸ், அன்டைஜஸ்டட் அன்அப்சார்ப்டு ஃபுட்டு. சாலிடிஃபைட் இன்ட்டு கோகரண்ட் ஃபீஸஸ்னால் ஒட்டிக்கிட்டு இருக்க ஃபீஸஸ், மியூக்கஸ்னால ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த ரெக்டமில் போய்ட்றோம். அது இனிஷியேட்டிவ் நியூரல் ரெஃப்ளெக்ஸ். ரெக்டமில் ஃபீஸஸ் அதிகமாகிடுச்சு, நியூரல் மெக்கானிசம் இனிஷியேட் ஆகி அர்ஜி டு ஆர் டிசைர் ஃபார் இட்ஸ் ரிமூவல். நம்மளுக்கு வந்து டிஃபிகேஷன் பண்ணுற ரிமூவல் மாதிரி ஒரு அர்ஜி கிடைக்கும். இந்த எஜெஷன் ஆஃப் ஃபீஸஸ் வந்து வெளியில் தள்ளுறது, அவுட் சைடில் தள்ளுறதுக்கு பேர் தான் ஓப்பனிங். அனல் ஓப்பனிங் நடக்கும். அதுக்கு பேர் தான் டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. இட் இஸ் ஏ வாலண்டரி ப்ராசஸ். நம்ம நினச்சா தான் பண்ண முடியும், நம்ம நினச்சா பண்ணலாம். இட் இஸ் நாட் இன்வாலண்ட்ரி மாதிரி கிடையாது இது. ஸோ இட் இஸ் கேரிட் அவுட் பை மாஸ் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் தான் நடக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சம்மரி ஆஃப் அப்சார்ப்ஷன் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ்னு பார்ப்போம். மவுத்தில் பார்த்தீங்கன்னா செட் டைம் ட்ரக்ஸ், அதெல்லாம் ட்ரக்ஸ் கொடுத்தோம்னா இப்போ டங்கு கடியில் ட்ரக்ஸ்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் மவுத்லேயே அப்சார்ப் ஆகிடும். காமன் கான்டாக்ட் வித் மியூக்கஸ் ஆஃப் த மவுத் அண்ட் லோயர் சைட் ஆஃப் த டங் ஆர் அப்சார்ப்ட் இன்டு த பிளட் கேபிலரிஸ் வித் லைனிங் தேம், ஓகேங்களா? இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் வச்சுன்னா டங்கு கடியில் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க, மாத்திரைலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் மவுத்லேயே அப்சார்ப் ஆகிடும். ட்ரக்ஸ்னால் மெடிசன்ஸ் இருக்குது, வெறும் இல்லீகல் ட்ரக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஸ்டொமக்கு வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், சிம்பிள் சுகர்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்டொமக்கு. இதான் பிரின்சிபல் நியூட்ரியன்ஸ்லாம் அப்சார்ப் ஆகாது. சரி, இது மாதிரி வாட்டர், ஆல்கஹாலில் மேக்ஸிமம் இங்கே தான் அப்சார்ப் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனில் பிரின்சிபல் ஆர்கான் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன் அப்சார்ப் ஆகுது. இதுதான் பிரின்சிபல் ஆர்கான். இந்த டைஜஷன் இஸ் கம்ப்ளீட்டட் ஹியர். ஸோ
ஸ்மால் இன்டெஸ்டைன் டைஜஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இங்கேயே. அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் தான் நடக்கும். எங்கே டியோடினத்தில் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டைஜஷன் சச் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ஃபேட்டி ஆசிட், கிளிசரால், அமினோ ஆசிட் எல்லாமே இந்த மியூக்கோசல் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப் ஆகிடும். பிளட் ஸ்ட்ரீம் அந்த லிம்பில் அப்சார்ப் ஆகிடும். ஓகேங்களா, லிம்பில் ஃபேட்டி ஆசிட் அப்சார்ப் ஆகும், மீதிலாம் பிளட் ஸ்ட்ரீமில் அப்சார்ப் ஆகிடும். லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்சார்ப்ஷன் ஆஃப் ரிமைனிங் இருக்க வாட்டர், மோஸ்ட்லி அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் நடக்கும். சம் மினரல்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் டேக்ஸ் பிளேஸ். ஓகேங்களா, இந்த லைன்ஸில் அப்படியே பார்த்துக்கணும் இங்கே இருக்கிற மாதிரியே. நெக்ஸ்ட் டிசார்டர்ஸ் ஆஃப் டைஜஸ்ட் சிஸ்டம். என்னென்ன டிசார்டர் இருக்குது? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் இஸ் த மோஸ்ட் காமன் எயில்மெண்ட், காமன் டிசீஸு. டியூ டு பேக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷனால இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அப்போ புண்ணு ஆகும். நம்ம இங்கே இன்ஃப்ளமேஷன்னா பிரச்சனை ஆகுது. வைரலுக்கும் நம்மளுக்கும் வந்து இம்யூன் சிஸ்டம் தாக்குறது வைரஸை. The infections are also caused by the parasites of the intestine like tapeworm, roundworm. இந்த வயிற்றில் புழு இருக்குது, பூச்சி இருக்குன்றாங்களே, அதெல்லாம் இந்த டேப்வார்ம், ரவுண்ட்வார்ம் தான். ஓகேங்களா, அதெல்லாம் ஸோ அப்படி நடக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாண்டிஸ்னால் லிவர் அஃபெக்ட் ஆகிடும். அப்போ ஸ்கின் ஐஸ்லாம் எல்லோ கலரில் மாறிடும். லிவர் அஃபெக்ட் ஆனிச்சுன்னா இந்த பைல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிளட்டுக்குள்ளே மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகும், ஸ்கின்னு பைலாம் எல்லாம் எல்லோ கலர் மாற்றிடும். ஸ்கின்னு ஐஸ்லாம் முக்கியமாக இந்த மியூக்கஸ்லாம் எல்லோ கலர் மாற்றிடும் டியூ டு டெபாசிஷன் ஆஃப் பைல் பிக்மெண்ட்ஸ், பைலோர்பின், பைலிவிரிடின். நெக்ஸ்ட் வாமிட்டிங். இட் இஸ் த எஜெக்ஷன் ஆஃப் ஸ்டொமக் கண்டென்ட்ஸ் த்ரூ த மவுத். மவுத்தில் வந்து அதாவது இந்த ஒழுங்காக சாமிக்கல ஒரு தப்பான சாப்பிட்டீங்கன்னா ஸ்டொமக் இரிட்டேட் பண்ணி விட்டுரும். இரிட்டேட் பண்ணி டபுளுக்கு வாமிட் எடுத்துருவீங்க. திஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை த வாமிட் சென்டர் இந்த மெடுலாவில் வாமிட் சென்டர் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஃபீலிங் ஆஃப் நாசினா வாமிட்டிங் முன்னாடி ஒரு மாதிரியாக வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நாசியா. ப்ரொசீட்ஸ் வாமிட்டிங் முன்னாடி அது மாதிரி வரும், அப்புறம் டக்குன்னு வாமிட் எடுத்துருவீங்க. டயரியா அப்படின்னா அப்நார்மல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பவல் மூவ்மெண்ட். நீங்கள் பாட்டுக்கும் அதாவது மூவ்மெண்ட், அதாவது அதிகமாக வந்து பவல் மோட்டிலிட்டி அதிகமாக இருக்குது, அதாவது இன்டெஸ்டைன் வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு, மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு உடனே டயரியா ஆகிடும். அதே மாதிரி அது அப்நார்மல் ஃப்ரீக்வன்சி மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கணும், ப்ளஸ் அதிகமாக மியூக்கஸ் செக்ரெட் ஆகிடும். தண்ணி மாதிரி மியூக்கஸ் செக்ரெட் ஆகிடுச்சுன்னா வீக்கில் வந்து டிஸ்சார்ஜ் இஸ் நோன் அஸ் டயரியா. தண்ணி மாதிரி போகிறது. இட் ரெடியூசஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட்டு. அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட்டே நடக்காது. தண்ணி மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கே போய்ட்டு அப்சார்ப்ஷன் நடக்கிறது. இதுக்கு பேர் டயோரியா. டிசென்ட்ரின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. டிசென்ட்ரின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட் அந்த இது மாதிரி வாட்டரி ஸ்டூல் தான். ஸ்டூல்னால் ஃபீஷஸ், வாட்டரி ஸ்டூல் தான் ப்ளஸ் பிளட்டு அது மாதிரி கலந்துச்சுன்னா அது டிசென்ட்ரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கான்ஸ்டிபேஷனுங்கிறது நம்ம இன்டைஜஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து சில டைம்னா நல்லா சாப்பிட்ருவீங்க, அது டைஜஸ்டே ஆகாது. ஃபீல்ஸ் ஆர் ரிட்டைன்டு வித்தின் த கோலன், லார்ஜ் இன்டெஸ்டைன்லேயே வந்து மாட்டிக்கும். பவல் மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும், இர்ரெகுலரியாக இருக்கும், அதில் கம்மியாக இருக்குன்னு அங்கேயே மாட்டிக்கும். ஓகேங்களா, இன்டைஜஷன் அதுதான் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது தான் எந்த இன்டைஜஷன். இன் திஸ் கண்டிஷன் ஃபுட் இஸ் நாட் ப்ராப்பர்லி டைஜஸ்டட். இங்கே வந்து டைஜஸ்டே ஆகாது. பட் இங்கே லார்ஜ் இன்டெஸ்டைனில் போய் மாட்டிச்சுன்னா அது கான்ஸ்டிபேஷன். டைஜஸ்டே ஆகலைன்னா அது இன்டைஜஸ்டட், லீடிங் டு ஏ ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ். நம்ம வயிறு ஃபுல்லாகவே இருக்க மாதிரி இருக்கும். இந்த காஸ் ஆஃப் இன்டெஸ்டைன் இன்எஜுகேட் என்சைம் ஒழுங்காக செக்ரெட் ஆகாது. இல்லை நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம், அப்படியே வேகத்திலே ஒரு பதட்டத்திலே இருப்போம், அப்பயும் டைஜஷன் ஆகாது. ஃபுட் பாய்சனிங் ஆனாலும் டைஜஷன் ஆகாது. அதிகமாக சாப்பிட்டாலும் டைஜஷன் ஆகாது. ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டாலும் டைஜஷன் ஆகாது. இதுதான் இன்டைஜஷன். ஸோ லாஸ்ட்டாக வந்து ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். ஸோ ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் மால் நியூட்ரிஷன் குழந்தைங்கலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மராஸ்மஸ் குவார்ஷாக்லாம் சொல்லிட்டு இந்த ஒரு குழந்தை வந்து வயிறு மட்டும் பெருசாக இருக்கும். இங்கே இந்த பிக்சர் இல்லையா, சரி ஓகே, வயிறு மட்டும் பெருசாக இருக்கும், அது வந்து குவார்ஷாக்னு சொல்கிறது. மராஸ்மஸ்னால் அந்த எல்லாம் ஒல்லியாக இருக்கும். ஓகேங்களா, அந்த குழந்தைய வந்து ஃபுல்லாக ஒல்லியாக இருக்கும். அந்த ரிப்பன்ஸ் எல்லாமே தெரியும், வயிறு ஒல்லியாக இருக்கும், மூஞ்செல்லாம் நல்லா ஒல்லியாக இருக்கும், சப்பி போயிருக்கும். அதெல்லாம் வந்து மராஸ்மஸ். ஓகேங்களா, குவார்ஷாக்கர்னா பாட் பெல்லி சொல்கிற மாதிரி வயிறு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் மற்றதெல்லாம் ஒல்லியாக இருக்கும், ரிப்ஸ்லாம் தெரியும். ஓகேங்களா, ரெண்டுமே காரணம் என்னென்னா மினரல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அவனுக்கு சாப்பாட்டில் அது போதுமான வந்து சத்து இல்லை, நியூட்ரிஷன் கம்மியாக இருக்குது, அந்த பிரச்சனை தான் வருது. இதான் ப்ரோட்டீன் வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், கலோரி கம்மியாயிருச்சு, எதனால் ப்ரோட்டீன் கம்மியானதுனால. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டயட்ரி டிஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டோட்டல் ஃபுட் கலோரியும் டயட்ரி ப்ரோட்டீனும் ரெண்டுமே கம்மியாகிறதுனால தான் இந்த ப்ரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன் வருது. அண்டர் டெவலப்டு கண்ட்ரியில் ரொம்ப அதிகமாக நடக்கும். ஆஃப்ரிக்கா அதே மாதிரி இப்போலாம் வந்து அதான் பஞ்சம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது. ஆஃப்டர் த கோவிட் ஏரா அந்த ட்ராட் சுச்சுவேஷன் இருந்தாலும் மால் நியூட்ரிஷன் கிடைக்கும். ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் பிஎம் தான் மே எஃபெக்ட் லார்ஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் டியூரிங் ட்ராட். தண்ணியே இல்லை, இப்போ ஃபெமைன் பஞ்சம் வரப்போ. இப்போ பொலிட்டிக்ஸ் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னா பொலிட்டிக்கல் அடிச்சுட்டாங்கன்னா இங்கே ஒழுங்காக வேலை செய்யாது கவர்மெண்ட்டு, அதனால பிரச்சனை வரும். திஸ் ஹேப்பன் இன் பங்களாதேஷில் நடந்திருக்கு, லிபரேஷன் வரப்போ எத்தியோப்பியாவில் நடக்குது, இதுமாதிரி எல்லாம் நடந்துச்சு. பிஎம் அந்த ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் அஃபெக்ட்ஸ் இன்ஃபேண்ட் தான் அஃபெக்ட் பண்ண, முக்கியமாக சில்ட்ரன்லாம் டியூ டு ப்ரொடியூஸ் மராஸ்மஸ் குவார்ஷாக், இந்த 2 டிசீஸ் இதை பற்றி கேட்டிருக்காங்க 2-3 டைம். ஸோ மராஸ்மஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ப்ரொடியூஸ் பை சைமல்டேனியஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கலோரிஸ். ஸோ மராஸ்மஸ் என்னது, டிஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ப்ளஸ் கலோரிஸ், இதுதான் மராஸ்மஸ். இன்ஃபேன்ஸ் தான் லெஸ் தென் 1 இயர் ஆஃப் ஏஜ். ஓகேங்களா, இஃப் மதர்ஸ் மில்க் இஸ் ரிப்ளேஸ் 2 இயர்லி பை அதர் ஃபுட்ஸ். மதர்ஸ் மில்க் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணாமல் அதர் ஃபுட்டுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ப்ரோட்டீனும் கலோரி வேல்யூ கம்மியாக போயிடும்.
திஸ் ஆஃபன் ஹேப்பன்ஸ் இஃப் மதர் இஸ் செகண்ட் ப்ரெக்னன்சி நடந்தாவோ இல்லை சைல்டு பர்த் வந்த அதர் ஓல்டர் இன்ஃபல்ஸ் எங்கே இருக்கும்போது இன்னொரு குழந்தை பிறந்தாலும் இப்படி நடக்கலாம். இந்த மராஸ்மஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இம்பேர்ஸ் க்ரோத். ப்ரோட்டீன் டிஃபிஷியனால க்ரோத் குறைஞ்சிரும், அதனால் குட்டையாகவே இருப்பான். ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஷ்யூ ப்ரோட்டீன்ஸ். டிஷ்யூ ப்ரோட்டீன்லாம் வந்து நம்மளுக்கு சாப்பாடாக யூஸ் பண்ணிக்கும். அதனால் என்னன்னா எக்ஸ்ட்ரீம் எமாசியேஷன், அப்படியே ஒல்லியாகிடும். எமாசியேஷன் அப்படியே ஒல்லியாகிறது ஆஃப் பாடி அண்ட் தின்னிங் ஆஃப் லிம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தின்னியாக அது ஒல்லியாகிடும். ஓகேங்களா. இந்த ஸ்கின் பிகம்ஸ் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், தின்னாக இருக்கும், ரிங்கல் சுருங்கி போயிருக்கும். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். மராஸ்மஸ் கார்ஸ் கேட்குற ஃபீச்சர்ஸ்லாம் முக்கியம். க்ரோத் ரேட் அண்ட் பாடி வெயிட்லாம் டிக்ளைன்ஸ் கன்சிடபிளி. நல்லா க்ரோத் ரேட்டு பாடி வெயிட் ரொம்ப கம்மி, டக்குன்னு குறைஞ்சிரும். ஈவன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயின் கூட குறைஞ்சிரும். மென்டல் ஃபேக்கல்ட்டிஸ், மென்டல் ரிட்டார்டேஷன்லாம் வரும். ஓகேங்களா. அதில் இம்பேர் ஆகிடும். இப்போ ஒழுங்காக யோசிக்க மாட்டான், ஒழுங்காக இது பண்ண மாட்டான், பின்னாடி மென்டல் டிஸார்டர் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குவாஷியாக்கர். குவாஷியாக்கரில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரொடியூஸ் பை ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி மட்டும்தான். இது ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி மட்டும்தான் குறையும். ஓகே, டிஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன் மட்டும்தான் குவாஷியாக்கர். இங்கே ப்ரோட்டீன் ப்ளஸ் கலோரி, அன்அக்கமெண்டட் பை கலோரி டிஃபிஷியன்சி இருக்காது, ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி மட்டும் தான் இருக்கும். இட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மதர்ஸ் மில்க் பை எ ஹை கலோரி லோ ப்ரோட்டீன் டயட். மதர்ஸ் மில்கை ரிப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கொடுப்போம், நாம் ஒரு மில்க் கொடுப்போம், அதான் அந்த ஆர்டிஃபிஷியல் மில்க் இருக்குங்களா, பவுடர் மில்க்னு சொல்கிற மாதிரி. அது மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும், ஆனால் கலோரி அதிகமாக இருக்கும். ஹை கலோரி பட் லோ ப்ரோட்டீன். ஸோ அது மாதிரி பிரச்சனையில் வந்து குவாஷியாக்கர் வந்துடும். சைல்டு மோர் தென் 1 year ஆஃப் ஏஜ், இதுவும் மோர் தென் 1 year ஆஃப் ஏஜில் நடக்கும். இங்கே லெஸ் தென் 1 year ஆஃப் ஏஜில் நடக்கும். நான் வச்சுக்கோங்க. லைக் மராஸ்மஸ் மாதிரியே குவாஷியாக்கரும் வேஸ்டிங் ஆஃப் வேஸ்டிங் ஆஃப் மசில்னா ஒல்லியாயிருது, மசில்லாம் காணாத போயிடுறது, லிம்ஸ்லாம் தின்னாக இருக்கும். ஃபெயிலியர் ஆஃப் க்ரோத் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட். பிரெயினுக்கு டெவலப் ஆகாது, க்ரோத்தும் கம்மியாகும். பட் மராஸ்மஸ் இல்லாத மாதிரி இங்கே எடிமா இருக்கும். ஓகேங்களா. இது எடிமானா இன்டர்செல்லுலார் ஸ்பேஸில் வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸில் வந்து ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அக்யூமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ். ஸோ அப்போனால வந்து எடிமா வரும். அதுதான் பாட் பெல்லின்னு சொல்கிறாங்க, எங்கள் ஸ்டொமக்கு, வயிற்றில். ஸோ சம் ஃபேட் இஸ் ஸ்டில் லெஃப்ட் அண்டர் த ஸ்கின். ஃபேட் இருக்கும். அப்போ மோர் ஓவர் எக்ஸ்டென்சிவ் எடிமா ஃபார்ம் ஆகும். ஸ்வெல்லிங் ஆஃப் பாடி பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ் சில பார்ட் ஸ்வெல்லிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் டைஜஷன் அப்சார்ப்ஷன் லெசன்ஸ். ஓகேங்களா.